சூர்யா ஜேவியர், உங்களிடமிருந்து ஆரம்பிக்கலாம் என யோசிக்கிறேன். கூட்டணியை வலுப்படுத்த திமுக அதிமுக முன்னுள்ள சவால்கள்னா இந்த பின்னணியில் நம்ம பார்த்தோம். இப்போது திமுகவுடனான கூட்டணி தொடர்பாக பேசுவதற்கு 5 பேர் கொண்ட கூட அமைப்பு. ஏன்னா ஏறக்குறைய 10 நாட்களாகவே புதிய வரவான தமிழக வெற்றி கழகத்தோட காங்கிரஸ் முக்கிய நபர்கள் பேசி கொண்டு இருக்கிறார்கள். கூட்டணி மாறும், தாவேக்கா காங்கிரஸோடு வரும் அப்படின்னு நிறையா புடகமான கருத்துகள் தகவல்கள் உலா வந்ததை நம்ம பார்க்குறோம். இந்த இடத்தில் இப்படியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது காங்கிரஸ். எப்படி பார்க்குறீங்க ஜேவியர்? அதாவது பொதுவாக திமுக கூட்டணியை வலுப்படுத்துவது அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே திமுக கூட்டணி என்பது வலுவாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு தேதிக்கு அதில் 20 கட்சிகள் இருக்கிறார்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னால் ஒரு 5 கட்சிகள் புதிதாக இங்கே வந்திருக்கிறார்கள். ஒன்று மக்கள் நீதி மையம் வந்திருக்கிறாங்க, கருணாஸ் வந்திருக்கிறாரு, தமிமுன் அன்சாரி தலைமையிலான ஒரு கட்சி அது வந்திருக்காங்க. இப்போ பாஜகவோட அதிகாரப்பூர்வமாக அவங்களாம் வந்துட்டாங்களா ஜேவியர்? ஆமாம் இருக்காங்க. ஏன்னா இப்போ காஞ்சிபுரத்தில் நடந்த கூட்டத்தில் கூட 20 கட்சிகளும் அட்டன் பண்ணி தான் பேசுனாங்க. நீங்கள் அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தனியரசு, இப்போ அதே போல் எஸ்டிபிஐ, இவங்க 2 பேரும் இருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 கட்சி. நீங்கள் திமுக, காங்கிரஸ், விசிக, சிபிஎம், சிபிஐ, மதிமுக, ஐயுஎம்எல், எம்எம்கே, எம்என்எம், இந்த வாழ்வுரிமை கட்சி, கொங்கு கட்சி, கருணாசு, தமிமுன் அன்சாரி, ஃபார்வர்டு பிளாக், இறுதி நேர மாறுதலுக்கு உட்பட்டது அதெல்லாம் கிடையாது. எந்த மாறுதலும் இதில் கிடையாது. ஏன்னா இந்த நொடியோட நிலைப்பாடு தொடரும். 22 கட்சிகள் தொடர்ந்து பயணிக்கிறாங்க. இது கடந்த தேர்தலுக்கு பின்னாடி இங்கே உள்ளது. இப்போ நீங்கள் கடந்த தேர்தலுக்கு பின்னாடி இங்கே உள்ள நிலவரம் என்னென்னா, அதிமுக பிளவுபட்டிருக்கிறது. நீங்கள் ஏறக்குறைய அது தினகரன், ஓபிஎஸ், சசிகலா, இப்படியெல்லாம் செங்கோட்டையன் வரைக்கும் அது வந்திருக்கிறது. ஒன்றாக இருந்து தேர்தலை சந்தித்தது 2021. ஆனால் இப்போ பிளவு வந்திருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த அணி வலுவாக இருக்கிறது. இந்த பக்கம் என்னென்னா 3 கட்சி தான். ஒன்று அதிமுக எடப்பாடி தலைமையிலான கட்சி, அதே போல் பிஜேபி, அது போக தமாக, இவங்க 3 பேரும் தான் இப்போ அதில் இருக்கிறாங்க அணின்னு சொல்லி வெளிப்படையாக. இப்போ ஒவ்வொரு கட்சிகளும் இப்போ பாமக என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாங்க, அவங்க தேசிய ஜனநாயக நவம்பர் மாதத்திலே கூட்டணி அமைப்பது தொடர்பாக 5 பேர் கொண்ட கூட அப்படின்னு ரொம்ப கொஞ்சம் அவசரமாக பதற்றத்தோடு அறிவித்திருக்கிறார்களோ அப்படின்ற விமர்சனம் தொடர்கிறது. காங்கிரஸை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான தலைவர்கள் ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ இல்லாட்டி தமிழகத்திற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய தலைவர்களோ செல்வ பெருந்தகையோ யாரும் அவர்கள் என்ன செய்யலை. நாங்கள் தாவாக்கா கூட பேசிக்கிட்டு இருக்கிறோம், வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிலாம் சொல்லலை. ஆனால் ஒரு கட்சி, ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி பேசியதாக தகவல், ராகுல் காந்தி பேசியது உறுதிப்படுத்தப்பட்டது, பிரியங்கா காந்தி பேசியது தகவல். அதாவது அவங்க இந்த கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி ஒரு ஃபோன் கால் அவர் பேசியிருக்கிறார். அதை வச்சு அவங்க கூட்டணிக்கு போகிறாங்க அப்படிங்கிற அதுக்குள்ளே சில கருத்துக்கள் இருக்குது. அங்கே ஒரு 5 பேரை உட்காந்து அவரை பேச வச்சாங்கன்னு ஒரு கருத்து இருக்குது. அதையே காங்கிரஸ்காரங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, வேற ஒரு குரூப்பு பேச வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒரு பக்கம் அவர் பேசலாம், அது பார்கெனிங்காக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அவங்க தங்களுடைய எண்ணிக்கையை உயர்த்துவதற்கான ஒரு முயற்சியாக கூட அது வெளிப்படையாக கொண்டுட்டு கூட வரலாம். நீங்கள் கடந்த காலங்களில் அதெல்லாம் செய்வாங்க. நீங்கள் அதாவது பார்ட்டி ரேங்க்ஸை செட் பண்ணுறதுக்கு சில செய்திகளை கீழே இறக்கி விட்டுக்கிட்டே இருப்பாங்க, கசிய விடுவார்கள். இதெல்லாம் இருக்குது. இப்போ ஒரு கட்சி தொகுதியை எவ்வளவுன்னு இங்கே பேசிகிட்டு இருப்பாங்க, நாங்கள் 50 வாங்குவோம் 60 வாங்குவோம்ட்டு. ஆனால் ஒரு செய்தி கீழே வரும் 7, 8ன்னு. இது எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும், அதை மைண்ட் செட் பண்ணுவாங்க, இதெல்லாம் நடக்கும். ஆனால் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமாக ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சி தாவேக்காவோடு யாரும் பேச முடியாது, வாய்ப்பில்லை. ஏன்னா இந்தியா முழுவதும் ஒரு இந்தியா கூட்டணிங்கிறதுக்கு தலைமை வைக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய பிரதான பார்ட்னர் டிஎம்கேயை மிஸ் பண்ணிவிட்டு அவங்க போய் இன்னொரு கட்சி அவங்களுடைய ஓட்டிங் என்ன அவங்க இது வரைக்கும் களத்தில் ப்ரூவ் பண்ணவே இல்லை. தாவேக்கா அவருக்கு ஒரு மாஸ் இருக்குது, ஒரு சினிமா மாஸ் இருக்குது, அதை மட்டும் வச்சுக்கிட்டு போய் ஒரு பாரம்பரியமான சிதம்பரம் இந்த அறிவிப்பு உடனே அப்பாடா என்ற ரீதியில் ஒரு எக்ஸலத்தில் ஒரு பதிவிட்டுருக்க. ஆமாம் பண்ணியிருக்காங்க இது. ஆனால் என்ன நீங்கள் ஒன்று பார்க்கணும்னா, காங்கிரஸ் கட்சிக்கு அதற்கான செல்வாக்கு மண்டலம் இருக்குல்ல தமிழ்நாட்டில், அந்த செல்வாக்கு மண்டலம் கடந்த காலங்களில் இருந்தது போல இன்றைக்கி இருக்கக்கூடிய புதிய இதில் அவங்களுக்கு ஏன்னா அவங்க 60 தொகுதி போட்டி போட்ட காலம் உண்டு, 45 உண்டு, எல்லாம் உண்டு, 30 உண்டு. இப்போ அவங்க 29ல் நிற்கிறாங்க. இந்த தடவை 25 கூட மாறும், இல்லாட்டி 30 மாறலாம், எது வேணாலும் மாறலாம். ஆனால் காங்கிரஸ் 63, 41, இப்போ 25 நிற்கிறாங்க. 29ல் இருந்தாங்க, இப்போ 25 கூட மாறலாம், இல்லை 30 கூட மாறலாம், அது வேற. ஆனால் என்னென்னா அவங்களுடைய அந்த பிடிமானம் இருக்குல்ல, அவங்களுடைய ஆதரவு தளம் இருக்குல்ல, அது என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால் இன்னைக்கு கடந்த காலத்தில் இருந்தது போல் இப்போது இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் எண்ணிக்கையாக பார்க்காமல் திமுக தலைமை அதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால்,
அது ஒரு கருத்தியல் கோட்பாட்டின் அடிப்படையில் தான் ஒரு எதிரணி என்பது நிற்கிது. அதுலேயும் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல இருந்து தான் 2014க்கு பின்னாடி பாஜக என்பது தான் எல்லா கட்சிகளையும் ஆட்டி படைக்கிற கட்சியாக மாறி நிற்கிற பொழுது அதை எதிர்க்கக்கூடிய ஒரு இடத்துல தான் காங்கிரஸும் நிற்கிறாங்க. இப்போ நீங்க ஜேவியர் சொல்றபடி கூட்டணிகள் ரொம்ப இன்டாக்டா இருக்கும்போது திமுக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை பேசுவதற்கு ஒரு குழுவை அமைத்தார்கள் அப்படின்னா அது லாஜிக்கல். ஆனா காங்கிரஸ் அமைக்கிறது அப்படின்ற இடம் நம்ம எப்படி புரிஞ்சு? இல்ல, ஒவ்வொரு கட்சியும் குழு அமைப்பாங்கல்ல, பேச்சுவார்த்தை அபிஷியல் தான். அபிஷியல் தான். ஆனா முதலில் காங்கிரஸ் காங்கிரஸ் அமைக்கிறாங்க. அமைக்கிறதுனா இந்த மாதிரியான விவாதங்கள் வருதுல. இப்ப நீங்க வந்து திருச்சியில இருந்து ஒருத்தர் பேசுறாரு, கரூர்ல இருந்து ஒருத்தர் பேசுறாரு, ஆளாளுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை ஒழுங்கமைக்கக்கூடிய நிலைமையில் மாநில காங்கிரஸ் தலைமை அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, பேசிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு. அப்போ இதை வாயை மூட வைக்கணும்ல. அப்போ ஒரு மிட்ட கருத்துக்கு ஒன்று வரணும். அப்போ இல்லை, திமுக கூட தான் கூட்டணி அப்படிங்கிறத அவங்க என்ன செய்கிறாங்க, அதிகாரப்பூர்வமாகவே சொல்கிறாங்க. இதை பீட்டர் அல்போன்ஸ் முன்னாடி சொன்னார், பல பேரும் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ என்னென்னா திமுகவோடு தான் அந்த கூட்டணி. ஏன்னா அவங்களுக்குள்ள கருத்து இருக்கலாம். நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு கொடுங்க, எங்களுக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. எல்லா கட்சியும் கேட்குறாங்க தான், கேட்குறாங்க. ஆனால் அதற்கான வலு இங்கே இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஆய்வு. நீங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. 96ல் காங்கிரஸ் வேண்டான்னு எல்லாரும் நின்னாங்க. காங்கிரஸை போய் சேர்த்தாங்க, ஏடிஎம்கே கூட கொண்டு போய் சேர்க்கும்போது உடச்சிக்கிட்டு மூப்பனார் தமாகாவை தொடங்கி அவர் என்ன செஞ்சார், ஸ்வீப் பண்ணிட்டு போனார். இதெல்லாம் நடக்கும். ஆனால் கிரவுண்டினுடைய ரியாலிட்டி என்ன, அதற்கு ஏற்பதான் ஒரு கட்சி என்ன செய்யணும், நீங்கள் வந்து அதை கிளைம் பண்ண முடியும். ஆனால் காங்கிரஸ் வந்து என்ன செய்கிறாங்க, ஆனால் இப்போ பீகார் தேர்தலுக்கு பின்னால் சத்தம் என்ன செஞ்சுருக்கு, குறைஞ்சிருக்கு. முன்னாடி அவங்க ரொம்ப ஊன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதில் எல்லாரும் இல்லை, சத்தம் குறைஞ்சிருக்கா, சத்தம் ரொம்ப குறைஞ்சிருக்கு, சைலண்ட் ஆயிடுச்சு பீகார் தேர்தலுக்கு முடிவுகளுக்கு பின்னாடி. அதுக்காக பீகார் தேர்தல் முடிவு வந்து ரொம்ப 100% சரியானது அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் வரல. ஆனால் என்னென்னா அப்படி ஒரு நிலவரம் வந்து கல யதார்த்தம்னு ஒன்று இருக்குது. ஒரு போராட்டம் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது என்னென்னா பாஜகவை எதிர்த்த ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த போராட்டத்தில் கருத்தியல் ரீதியாக இத்தனை கட்சிகளும் ஒருங்கிணைந்து இந்த அவசரம் என்பது நீங்க குறிப்பிடக்கூடிய அந்த அச்சத்தின் விளைவா? கண்டிப்பாக அதுவும் இருக்கு. முந்தி கொண்டு வந்துடுறோம், ரெண்டே விஷயம். ஆமாம், முன்னாடி கூட வந்துடலாம், பேசலாம். ஏன்னா இவங்க கடைசி ஆப்ஷனாக வச்சிடக்கூடாது. ஏன்னா புதிய கட்சிகள் உள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ தேமுதிக கூட திமுக கூட்டணிக்கு வரலாம். அப்போ அப்படி வர்றாங்க. மக்கள் நீதி மையம் உள்ளே வந்திருக்குது, தனியரசு உள்ளே வராரு, எஸ்டிபிஐ வருது, இப்படி ஏகப்பட்ட கட்சிகள் வர்றதா சொல்கிறாங்கல்ல. இப்போ எண்ணிக்கை இங்கே அடப்படும் போது அங்கே என்ன செய்யும், குறையப்புறம் நாங்கள் முன்னாடி இருக்கோம், நாங்கள் எங்கேயும் போகலை அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட காங்கிரஸ் என்ன செய்யும், முயற்சிப்பாங்க. அந்த அடிப்படையில் கூட இதை நம்ம பார்க்கலாம். ஒன்று, தமிழ்நாட்டில் வந்து அந்த அவங்களுக்குள்ளே உருவாகியிருக்கிற பல குரல் இருக்குல்ல, அந்த பல குரலை ஒரு குரலாக்கக்கூடிய ஏற்பாடு ஒன்று. பீகார் தோல்வி அப்படிங்கிறது 2. அதே போல் திமுகவோடு நாங்கள் இன்டாக்டாக இருக்கிறோம் அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய முயற்சி ஒன்று 3. இப்படியெல்லாம் பல ஆங்கிளில் காங்கிரஸ் வந்து அந்த குழுவை அமைத்திருப்பதாக தான் நான் பார்க்குறேன். இப்போ திமுகவோட இன்டாக்டாக இருக்கிற மாதிரி அதிமுகவும் பிரதமர் வருகையின் போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தவர்கள் அஃப்கோர்ஸ் இப்போ இருப்பதாக சொல்லப்படுகிறது. புதிய நீதி கட்சியை ஏசி சண்முகமாக இருக்கட்டும், பாரிவேந்தராக இருக்கட்டும், ஜி.கே. வாசன் உள்ளிட்டவர்கள் பிரதமரை சந்தித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக அந்த கூட்டணியும் நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்களோ? இல்லை, அந்த அவர்கள்லாம் நகர்ந்தாலும் அதில் பிரதானமான கட்சிகள்னு இருக்குல்ல. இப்போ பாமக, அது என்ன நிலைப்பாடு, அது ஒரு வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய கட்சி. அப்போ அவர்களெல்லாம் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியமான ஒரு இல்லை. இதை தவிர்த்து பார்க்கும்போது பாமக தேமுதிக தான் இப்போ வெளியில் இருக்காங்க. ஆமாம், நிலைப்பாடு என்பது தெரியல. இருக்காங்க, அமமுக இருக்காங்க, ஓபிஎஸ் வெளியே இருக்காரு, இவ்வளோ பேர் வெளியே. அதான் நான் சொன்னல, 3 கட்சி தான் இங்கே இருக்கிறாங்க. ஐஜேகேயும் புதிய நீதி கட்சி இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க. தேவநாதன் யாதவ் மீண்டும் ஜெயிலில் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி அது போய்கிட்டு இருக்கு. அப்போ அப்படின்னு வரும்போது நீங்கள் இது யார், புதிய தமிழகம் என்ன செய்வாங்க, புதிய தமிழகத்தை என்ன செய்கிறது, புதிய தமிழகத்தை அவங்களே என்னென்னா முதல்ல தேவேந்திரர் அப்படின்னு உள்ளே தூக்குனாங்க, தேவேந்திரர் நரேந்திரர் அப்படின்னாங்க. அப்புறம் தேவர்களை உள்ளே தூக்க வேண்டிய தேவை இருந்ததுனால தேவேந்திரரை தூக்கி ஓரமாக வச்சாங்க. இதெல்லாம் அவங்க நடத்துகிற விளையாட்டு. ஏடிஎம்கே அலையன்ஸில் பிஜேபி ஜனநாயக கூட்டணியில் செய்யக்கூடியது. இப்போ புதிய தமிழகம் என்ன செய்வாங்க, தேமுதிக என்ன செய்வாங்க, அமமுக என்ன செய்வாங்க, இப்படியெல்லாம் கேள்விகள் நிறைய இருக்குது. அது ஒன்றும் கூட்டணியாகவே ஒன்றும் என்ன செய்யலை, கண்ணுக்கு முன்னாடி வரல. ஆனால் திமுகங்கிறது சவால்கள் அற்ற ஒரு வலுவான கூட்டணியாக என்ன செஞ்சிருச்சு, நின்றுட்டு இவர்கள் கூட்டணியை அமைப்பதே ஒரு சவாலாக இவர்களுக்கு மாறி நிற்கிறது இன்றைக்கி. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இவர்கள் 3 பேரும் சேர்ந்து இவங்க ஒரு கூட்டணி ஆட்சியை, அதான் தான் பாமகவும் சொல்கிறாங்க நாங்கள் கூட்டணி ஆட்சி. அன்புமணி இன்னொருபடி போய் சொல்கிறாரு, ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு, நாளைக்கு நீங்களெல்லாம் அமைச்சர்களாக வரலாம், எம்எல்ஏவாக வரலாம்னு இல்லை, அமைச்சர்களாக வரலாம், கூட்டணி ஆட்சி. அப்போ கூட்டணி ஆட்சி என்ற குரலை எழுப்பி அதிமுகவை அதன் பொசிஷன்லேருந்து கீழே இறக்கி
ஒரு கூட்டணிக்கு கொண்டு வருவது தேர்தலுக்கு பின்னால் முதலமைச்சர் அப்படிங்கிறதுக்கு செங்கோட்டையன் ஒருத்தர் எழுதி வைக்கிறது இப்படி ஒரு கூட்டணி ஆட்சி தொடர்பா அதிமுக அட்ரஸ் பண்ணவே இல்லை. இன்னைக்கு பேசியிருக்காங்க. இன்னைக்கு நாங்க கூட்டணி தான் தம்பித்துறை பேசுறாரு. கூட்டணியே கிடையாது, நாங்க தான் ஆட்சி அமைப்பு. அமைச்சரும் குறிப்பிட்டீங்களா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற டோன்ல அவங்க வரலையே அதிமுக சொல்றாங்க. அவங்க வந்து என்னன்னா கூட்டணி அரசு அப்படிங்கிறதுக்கு அவங்க வரல. கூட்டணியே நாங்க நீங்க கூட்டணி அவங்களா கூட்டணி அறிவிச்சாங்க. யார் எடப்பாடி அறிவிக்கல, அவர் அமித்ஷா தானே அறிவிச்சார். அதுதானே முதலமைச்சர் பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பிக் பாஸ்ன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் சொல்றது தான் இங்கே நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமியால் அவர் பெரிய கூட்டணியை நான் அமைப்பேன்னு சொல்லி ஒரு தடவை கூட அவர் என்ன செய்யலை, அமைக்கலை. புலி வருதுன்னு சொன்னாரே ஒழிய திறந்து காட்டவே இல்லை ஒரு தடவை கூட. இப்பயும் இருக்கிற கட்சிகள் வெளியேறி போகக்கூடிய ஒரு சின்ன சூழல் ஒன்று இருக்குது. ஆனால் என்னென்னா ஏடிஎம்கே அப்படிங்கிறது வந்து அந்த கூட்டணி என்கிறது ஒரு முகமாக மக்கள் மன்றத்தில் திமுக கூட்டணியை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு முகமாக இப்போ வரைக்கும் களத்துக்கு வரல. நயினார் என்ன சொல்கிறாரு, இன்னும் 1.5 மாதம் இருக்குது, ஜனவரிக்கு மேலே கரெக்டாக வந்துடும். பஞ்சாங்கம் பார்த்துருக்கேன், முதலமைச்சர் வர முடியாது, பொங்கல் கழித்து சரியாக வந்துடும், பொங்கப்பானை கொதிச்சிருச்சுனால் சரியாக வந்துடும் இப்படின்னு ஒரு கதையை நீங்கள் குறிப்பிடக்கூடிய ஜேவியர் குறிப்பிடக்கூடிய நம்பக்கூடிய திமுகவும் அதன் கூட்டணியும் மாறுதலுக்கு உட்பட்டதானே. நான் முன்னுமே சொன்னேன், ஜனவரிக்கு மேலே இல்லை தேர்தலோட நெருக்கத்தில் உறுதியான மாறுதலுக்கு உட்பட்டவை தானே. இல்ல அதாவது என்னன்னா இடம் சார்ந்து நம்ம தொடர்ந்து கூட ஜேவியரோட பேசலாம். இல்ல ஒரே ஒரு மாதத்தில் கூட பேசலாம். நான் சொல்லிடுறேன், விசிகா என்ன சொன்னாங்க, நாங்க வந்து அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னாங்க. ஆனா இந்த தேர்தல் அது இல்ல. நாங்க ஏன்னா இங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்னன்னா அவங்களுக்கு தெரியுது. அப்ப விசிகா தான் அதுல முக்கியமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அப்படி ஆனா இந்த தேர்தலில் வாய்ப்பில்லை என்று ரவிக்குமார் சொன்னதுக்கு கடுமையான அதிருப்தி விமர்சனங்கள் கூட அந்த கட்சிக்குள்ளாக எழுவதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள்.